இன்று காதல் என்பது மதத்தை பார்த்து வருவது அல்ல, மனதை பார்த்து வருவது. அப்படியாப்பட்ட உறவு இன்று இஸ்லாமியர்கள் பெண்மணியாக இருந்தாலும் சரி, இந்துக்கள் சகோதரர் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருவனதாக காதலிக்கப்படுகிறார்கள். அப்படி காதலிக்கின்ற ஒரு பட்சத்தில் இந்து பையனாக இருந்தாலும் சரி, இந்து பெண்மணியாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்தில் இணைக்கப்பட்டுத்தான் மதம் திருமணம் செய்யப்படுகிறது. அதற்கான கேள்வி சகோதரர் சொல்ல வேண்டும் என்று இந்த கேள்வி முன்வைத்துள்ளேன். அண்ணன் கிருஷ்ணா என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, பருவ வயதுல காதல் வயப்படுவது என்பது அது இயல்பா நடக்கிற ஒரு செயல். ஆனா அந்த ரெண்டு பேரும் காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னா, மதம் மாறினவங்களா வேற மதத்தை சார்ந்தவங்களா இருந்தா நீ இஸ்லாத்துக்கு வந்தாதான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னு சொல்றீங்களே, சரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முதல்ல இதுக்கான அடிப்படை நாங்க அப்படிதான் சொல்றோம். அப்படி சொல்றோமா இல்லையான்னு சொல்றோம். அண்ணன் சொல்ற மாதிரி சொல்றோம், அதை நாங்க மறுக்கல. ஆனா அதுக்கு ஒரு ஏற்க தகுந்த நியாயமான காரணம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க எங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே வாழ்க்கையில எதை செய்யறதா இருந்தாலும் நாங்க சுயமா செய்யறதில்லை. எங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை நெறி குர்ஆன் என்று சொல்லப்படுகிற புத்தகம் இருக்குல்ல, இந்த குர்ஆன் என்பது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை முழுமையாக எங்களுக்கு சொல்லித் தருகிற என் வாழ்க்கையின் எந்த அம்சமும் விடுபடாம, கல்யாணத்திலிருந்து கருமாறி வரைக்கும், புள்ள பிறந்ததிலிருந்து அது இறந்து போச்சுன்னா அடக்கம் பண்றது வரைக்கும் உண்டான எல்லா வாழ்க்கையின் பொருளாதாரத்திலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து, நட்பு முறையிலிருந்து, சமூக வாழ்க்கையிலிருந்து, அரசியல் இருந்து எல்லாவற்றிற்குமான ஒழுங்குகள் கட்டமைக்கப்பட்டு சொல்லித்தரப்பட்ட ஒரு வேத நூலாக நாங்கள் இஸ்லாத்தை நம்புகிறோம். குர்ஆன் அப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நாங்க செயல்படுத்துவோம். அதுல எதை செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை விட்டு நாங்க விலகிக் கொள்ளணும். இதுதான் எங்களுக்கான பேஸ். அந்த அடிப்படையில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த திருமண விவகாரத்துல நீங்க திருமணம் செய்வதாக இருந்தால் ஒத்த கருத்துடையவர்கள், ஒத்த கொள்கையுடையவங்க தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. குர்ஆன்ல ஒரு வாசகம், ஒரு அரபி ஒரு வசனம் வருகிறது, வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. குர்ஆன்ல வருகிற 2வது அத்தியாயத்தில் வருகிற ஒரு வசனம் இது. இந்த வசனத்துடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களை, அதாவது முஸ்லிம்களை தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களை, முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற கட்டளை, முஸ்லிம்களை நீங்கள் முஸ்லிம்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். இறைவன் எங்களுக்கு சொன்ன கட்டளை என்கிற அடிப்படையில் நாங்கள் இதை 100% கடைபிடிக்கிறோம். இறைவன் எங்களுக்கு சரியாகத்தான் வழிகாட்டுகிறார், எங்களுடைய நன்மைக்கு தான் அவர் போதனை செய்கிறார். எனவே ஒன்று எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், அது எனக்கு சாதகம் பாதகம் என்று எந்த வகையில் இருந்தாலும் இறைவனின் வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியணும் என்கிற அடிப்படையில நாங்கள் முதலிலே முஸ்லிம்களுக்கு இடையில் தான் திருமண உறவு செய்து கொள்ளப்பட வேண்டும் என்று நம்புகிறோம், அதை கடைபிடிக்கிறோம். இது ஒண்ணு, இது பேஸ், இது அடிப்படை. 2வது, இறைவன் சொன்ன விஷயங்களை ஏன் அப்படி இறைவன் எங்களுக்கு சொன்னான் அப்படின்னு நாங்க கூடுதலா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். எங்களுடைய செயல்பாட்டுக்கு அது காரணம் இல்ல, செயல்பாட்டுக்கு நான் முதல்ல சொன்ன பதில் தான் காரணம். ஆனால் ஏன் அப்படி இறைவன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது, இறைவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு மனிதர்களுக்கு நன்மை தருவதற்காகத்தான், மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது, அமைதிப்படுத்தி ஒரு சுகமான சுகவாழ்வுக்காகத்தான் இறைவனுடைய சட்டங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது என்ற கோணத்தில் நாங்க சிந்திச்சு பார்க்கும்போது, இதை கடைபிடிக்கும் போது நிறைய நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கறத நாங்க உணர்றோம்.